Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் ஒடிசாவில் நடைபெறவுள்ள தடகள போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற எங்களை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தடுப்பதால் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் மனு அளிக்க வந்தனர். ஒடிசாவில் வரும் 26ஆம் தேதி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய தடகள போட்டி நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் தகுதி பெற்றனர். இதற்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து இன்று புறப்பட இருந்த நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சங்கர் ஒடிசா செல்ல விடாமல் தடுக்க முயற்சித்தது மாணவர்களை மிகவும் வேதனைப்படுத்தியது. எங்களை மீறி ஒடிசாவுக்கு சென்றால் மோசடியாக சான்றிதழ் தயார் செய்ததாக போலீசாரிடம் புகார் கொடுப்போம் என துணைவேந்தர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பல்கலைக்கழகமே முடக்க நினைப்பது மாணவர்கள் மட்டுமல்லாது பலரையும் கொதிப்படைய வைத்துள்ளது. நாங்கள் 15 பேர் போகிறோம். அகில இந்திய அளவிலான தடகள போட்டி அங்கே நடக்குது ஒடிசாவில் புவனேஸ்வரில். அவங்க ஹாஸ்டலில் வேறு பிரச்சனை நடந்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்களை இன்வால்வ் பண்ணி நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையுமே தடுக்கிறாங்க. நேற்று நைட் நான் வரையும் 11 o'clock வரையும் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் யாருமே இல்லை. விசி சார் வந்து கதவை சாத்திட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி நாயை துரத்துற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கார் முன்னாடி நிற்கிறோம் சார். அடிச்சு விரட்டுறாங்க சார் எல்லாரும். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்காந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதாகவும் இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மலை உச்சியிலிருந்து தீபக்கொப்பரை கீழே இறக்கி கொண்டு வரப்பட்டது. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு கடந்த 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரிந்த நிலையில் தற்போது மலையிலிருந்து 200 கிலோ பஞ்சலோகத்திலான தீபக்கொப்பரையானது இறக்கி கொண்டு வரப்பட்டது.